ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி வந்து டே 39. இன்றைக்கி வந்து ஆக்சுவலி நேத்திக்கு வந்து டே 38 முடிச்சிருக்கணும். இன்றைக்கி வந்து டே 39 இன்றைக்கி காலையில் பண்ணியிருக்கணும். ஆனால் என்னாச்சு அப்படின்னா, நேத்திக்கு ஃபுல்லாக வெளியில் இருந்ததுனால என்னால் வந்து நேத்திக்கு டே 38 பண்ண முடியல. அதனால் இன்றைக்கி காலையில் டே 38 முடிச்சிட்டேன். ஈவினிங் ஒரு ப்ரோக்ராம் இருந்ததுனால அங்கே போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணேன். இது வரைக்கும் என்னோடய லைஃப்பில் நான் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ பண்ணியிருக்கேன், ஒரு 140 பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். 140 to 150 அவ்வளோதான் பண்ணியிருக்கேன். பட் 216 பண்ணது வந்து இன்றைக்கி தான். ஸோ எனக்கு எந்த லேகிங்கும் இல்லை, எந்த வலியும் இல்லை, எந்த இதுவும் இல்லாமல் பண்ணியாச்சு. ஒன்று அஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்தது, அவ்வளோதான். அதுவும் ஒரு நடுவில் ஒரு 40-50 ரவுண்டில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்துச்சு, 40லேருந்து 60 வரைக்கும். அப்புறம் அதுவுமே கிளியர் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து என்னோட ஹையஸ்ட் 216 ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இது வந்து நார்மலாக நான் இருந்தேன் அப்படின்னு என்னை பண்ண சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. இது ஏன் இது நடந்தது அப்படின்னா, தொடர்ந்து நாம் பயிற்சி பண்ண அந்த உடம்புக்கு நம்ம அந்த வேலையை கொடுக்க அந்த உடம்பு வந்து அதுக்கு பழகிடுச்சு. அதனால அந்த காலை எடுத்து வைக்கிறது சரி, முன்னாடி வர்றதும் சரி, அது பழகினதுனால நம்ம உடம்பு வந்து அதுக்கு ஒத்துழைக்குது. அதான் எங்கள் சார் சொல்லுவார், உடம்பு வந்து ஒரு நல்ல எலாஸ்டிக்கான ரப்பர் பேண்ட் மாதிரி. அது வந்து நீ எவ்வளோ தூரம் இழுக்கிறியோ அவ்வளோ தூரம் அது நல்லா விரிவு கொடுக்கும். நம்ம இவ்வளோ தான் இழுத்தா அது இவ்வளோ தான் இருக்கும், இன்னும் இழுத்தா இப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ நம்மளோட எஃபர்ட் எந்த அளவுக்கு நம்ம உடம்புக்கு போடுறோமோ அதை ஒரே தெரியா நான் ஃபஸ்ட்டு நாள் பண்ணும்போதே 216 பண்ணோம்னா அந்த உடம்பு அவ்வளோதான். அதனால் நிறுத்தி நிதானமாக இந்த 39வது நாளை இன்றைக்கி 2 இதுவாக முடித்தது வந்து எனக்கு ரியலி பயங்கர ஹாப்பி. ஸோ ஒரு புது கான்ஃபிடென்ட் வந்திருக்கு. நம்மளால் ஒரு 216 சூரிய நமஸ்காரம் வந்து ஒரே நாளில் பண்ண முடியுது அப்படின்னு. பட் நான் ஒரே டைமில் பண்ணல. காலையில் 108, சாயங்காலம் 108 அப்படின்னு தான் ஆரம்பித்தேன். ஏன்னா சாயங்காலம் பண்ணியிருக்கலாம், பட் டைம் இல்லை. ப்ரோக்ராம் இருந்ததுனால, வீட்டில் வேலைகள் அது இதெல்லாம் இருந்ததுனால பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி வந்து நிஜமாலுமே ஒரு ஹாப்பியான டே தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அங்கே ஓட்டிட்டு அடுத்த நாளை பார்க்கலாம். பாய்.